நாயகி ஒரு திரைப்படத்துடைய சுருக்கம். பொம்மை நாயகி வேலு சக்தியுடைய தம்பதியருடைய ஒரே ஒரு பெண் குழந்தை, 9 வயசு ஆட குழந்தை. வேலுவாக வர்றது யோகி பாபு. சரிங்களா? அவர் ஒரு டீ கடையில் ஒரு ஒரு முதலாளி கீழே ராஜ்கிரண் இருக்கார். அவருக்கு கீழே இவர் வேலை செய்கிறாரு. நிறைய கஸ்டமர்ஸ் வச்சுட்டுக்கிட்டு நிறைய ஜோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு பாட்டி வந்து அரசியலை பற்றி பேசுகிறது, எம்ஜிஆர் பாட்டு பாடுறது, இது மாதிரி முதல் ஆஃபு அப்படியே ஒரு 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 ஃபன்னியாகவே போயிட்டே இருக்குது. அப்போது அந்த அரசியலில் இந்த பாட்டி போய் எல்லாம் யார் என்னன்னு தெரியாமே ஜேன்னு போடுற கூட்டம், அவங்கள பிடிக்கிறதும் ஜெயிலில் போடுறதும் அது மாதிரியான ஒரு கூட்டம். அது மாதிரியாக யோகி பாபு அதில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு வேலை செய்துட்ருக்கிறாரு. அவருடைய தன்னுடைய ஒரே பொண்ணான இவளை ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய குழந்தை மேலே அவர் உயிரே வச்சுட்டுருக்காரு. அவர் அன்றைக்கி ஸ்கூலுக்காக போயிட்டுருக்கிறார். ஸ்கூலில் பாரத மாதாவாக நடிச்சிட்ருக்கா. பாரத மாதாவுக்கு அப்பா வருவார் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறா. ஆனால் அவங்க அப்பா வரல. உடனே இவர் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வரா. டீச்சர்கிட்ட சொல்லி அந்த ட்ரெஸ்ஸே மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோடு காமிக்கிறா. நான் தான்ப்பா பாரத மாதா. யாரும்மா பாரத மாதா? நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லும். ரொம்ப தெளிவான குழந்தை இது. இது மாதிரி இருக்கும்போது அவர் டீ கடை, அவருடைய கூடவே இருக்கிறது அவங்க அப்பா, அவர் யோகி பாபுடைய அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த ஊர்லேயே இருக்கிறது அவங்க அப்பாவுடைய பெரிய பையன் செந்தில். இவங்க 2வது சம்சாரம் கல்யாணம் பண்ணினதால் அவங்க அப்பாவையும் சேர்த்து விட்டுட்டான் செந்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான். அவர் கொஞ்சம் இந்த இது பிடிச்சி ஜாதி வெறி பிடிச்சி 2வது கல்யாணம் பண்ணிக்கின ஒரு லேடி, அதாவது இவனுடைய யோகி பாபுடைய அம்மா வேறு ஜாதின்ற காரணத்துக்கால அப்பாவையும் ஒதுக்கி வச்சுட்டான். அவன் கொஞ்சம் நல்ல வசதியானவன். அன்னைக்கு அவன் கொஞ்சம் சொல்கிறான், இது மாதிரி நம்ம அவனுடைய பொண்ணுக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதுக்காக, இவன் தம்பின்றதுக்காக சும்மா ஒரு இதுக்காக சொல்லிகிட்ருக்கான். ஆனாலும் இவனுக்கு தன்னுடைய அண்ணன் பொண்ணு வயசுக்கு அந்த ஃபங்க்ஷனை பார்க்கணுன்றதுக்காக இவனும் இவனுடைய மனைவியும் போகிறாங்க. குழந்தையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனவுடனே அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் அப்போ ஆனால் இவன் உள்ளேயே சேர்க்கறதில்ல, வெளியிலேயே இருந்து அந்த கிச்சனில் இருக்கிறான், இலை எடுக்கிறது, இது மாதிரி வேலை தான் அவனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தம்பின்ற ஒரு அங்கீகாரம் இல்லை. ஆனால் கடைசியில் எல்லோரும் போன உடனே அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு, அந்த வயசுக்கு அந்த பொண்ணுக்கு இவன் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுத்துட்டு இவன் வந்துடுறான். இவனுக்கு திடீர்னு வேலை போயிடுது. என்னன்னா டீ கடைக்கார ஓனரு உடம்பு சரியில்லாமல் போயிடுவோம், கடையை மூடிட்டாங்க. கடை விற்பனைக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா இருக்கார் பாருங்கள், அவருடைய பையன் தானே செந்திலும். ஆனால் அவன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவருடைய சொத்தும் அதில் இருக்குது. அதில் பங்கு இவனுக்கு வர வேண்டியது இருக்குது, யாருக்கு வேலுக்கும் வர வேண்டியது இருக்குது. அதுக்காக அவன்கிட்ட போய் கேட்குறாரு, டேய் அவன் கடை மூடிட்டாச்சு, அவனுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கணும், கொஞ்சம் பின்னாடி இருக்க நிலத்தை விற்று கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், சலீம், ஒரு ஃப்ரெண்டு. அவன் என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, நான் தரேன், என்னுடைய மனைவியுடைய நகையெல்லாம் கூட அடமானம் வச்சு தரேன், நீ பாரு அப்படின்றான். அதெல்லாம் பத்தாது, ஒரு திருவிழா இருக்குது, அந்த பொம்மை நாயகியுடைய, அது ஒரு அம்மனுடைய பேர், அதோடைய திருவிழா இருக்குது, அந்த திருவிழா முடிஞ்ச உடனே நானே அண்ணன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இது முடிஞ்ச உடனே திருவிழா, அதாவது ஒரு அம்மன் திருவிழா, அது அந்த ஊரில் பேர், அது கடலூரில் இருக்கிற ஒரு அம்மன். அந்த கடலூரில் இருக்கிற அந்த திருவிழாவை இவங்க போகிறாங்க. போய் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கும்போது கடலூரில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற அம்மன், அங்கே போய் இவங்க இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பாரத மாதா நடிச்சிச்ச அது மூச்சை தூக்கி வச்சிட்ருக்கோம். அப்பா நீங்கள் வரவே இல்லைப்பா, நான் தான் பாரத மாதா நடித்தேன், நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். அதில் இவளுக்கு ஒரு உண்டியல் கொடுப்பான். அந்த உண்டியலில் அது ரொம்ப நாளாக இது நடந்த ஒரு 6 மாதமாக இருக்குது. அந்த பொண்ணு நிறைய பணம் சேர்த்துட்ருக்கோம். இவங்க அப்பாவுக்கு கடை போன உடனே அது சொல்லும், அப்பா இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னும், இது சாமி பணம், நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இது இவனுக்கு அவங்க அண்ணன் பணம் கொடுக்கலன்னு ஒன்று இவன் ஒன்றும் கஷ்டமாகிடுது. அன்னைக்கு இவங்க கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்க. இந்த சாமி திருவிழாவுக்கு போகும்போது தன்னுடைய மகளையும் கூட்டிகிட்டு போகிறான். எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. வேலுவும் சக்தியும் இவ்வளோ
மகளும் சேர்ந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்க்குது, அம்மா எங்கேம்மா இது எடுத்துகிட்டு வரல, உண்டியல் எடுத்துகிட்டு வரல. அது சாமிக்காக நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு அவங்க அப்பா தான் தினம் போடுவார். அந்த காசை சேர்த்து வைக்கலையே, சேர்த்து வச்சது சாமிக்கு கொடுக்கணுமேன்றதுக்காக அது கிடுகிடுன்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாமல் வீட்டுக்கு ஓடியாந்துடுது. பக்கத்துலேயே தான் வீடு. ஓடியாந்து வீட்டுக்குள்ளே போகுது. அப்போது அது உண்டியல் எடுக்கிறதுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சேகர்ன்ற ஒருத்தர், பாப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்றாரு. நல்ல போதையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்து தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு. மாமா நான் கோயிலுக்கு ப்ளீஸ்மா மாமாக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு போது அவர் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த உண்டியலையும் எடுத்துகிட்டு வரா. அங்கே பார்த்தா அவனோட கூட சேர்ந்து 2 பேர் நல்ல போதையில் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் வருண், ஒருத்தன் பேர் அன்பழகன். 2 பேரும் அந்த பொண்ணை பார்த்த உடனே, சின்ன 9 வயசு பொண்ணை பார்த்த உடனே அது உண்டியில் போட்டு உடச்சிட்டு வாயை பொத்தி பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ளே அங்கே வேலு என்ன குழந்தைய காணுமே அப்படின்னு தேடுறான். இப்போ தான் வீட்டுக்கு போனா அப்படின்னு போனால் அவளுக்கு பயமாயிடுது. வீட்டுக்கு ஓடியாரான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அவளை காணும். இன்னும் குழந்தை காணுமேன்னு அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது அந்த உண்டியல் உடஞ்சிட்டு இருக்குது. அப்போது அந்த 2 பேர் அவளை இது பண்ணுறதை பார்த்துடுறாங்க. அவங்க எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. இந்த சேகர் ஓடி போயிடுறான். குழந்தைய அப்படியே தூக்கிக்கின்னு போகிறான். அவங்க ஒய்ஃப் வரா, என்ன ஆச்சு அப்படின்றா. நாய் கடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கெடுக்க வந்தவங்க 2 பேருக்கும் பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்குது. அதோட செந்திலுடைய அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இந்த குழந்தைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்கோ அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததால் இவங்க எக்கச்சக்கமாக மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த குழந்தைக்கு மயக்கத்திலேயே இருக்கிறா. அந்த மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவளுக்கு தெரியல என்ன ஏது நாய் கடிச்சிடுச்சின்னு தான் ஊர் பூரான்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவி அழுகுறா. என்ன ஆச்சு, குழந்தைய வெளியிலேயே கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லிடுறான் தன்னுடைய மனைவிக்கிட்ட, இது மாதிரி நான் போகும்போது இந்த 2 ஆளுங்க அப்படின்னு சொல்லிடுறான்னா அவள் ரொம்ப அழுகுறா. ஐயோ இது யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு தன் தலையில் சத்தியம் வாங்கிக்கிறான். யார்கிட்டையும் சொன்னால் நம்ம பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிடும், நாய் கடிச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 3வது நாள் ஆயிடுச்சு. இன்னும் கூட பொண்ணை காமிக்கவே இல்லை. ஓவர் டோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்லுது, அந்த பொண்ணு எழுந்துக்கும் போது ரொம்ப கத்துது, அது ஓவர் டோஸ் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க, இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க பாருங்கள், ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு, ஊர் தலைவன் மாதிரி ஒரு நல்லவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் அவன் பேர் அருள். அவன் என்ன பண்ணுறான், அருளும் இவனும் சேர்ந்து அந்த சலீமும் சேர்ந்து இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு வக்கீல்கிட்ட போகிறாங்க. அந்த வக்கீல் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க பேர் சபீதா. அவங்க என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, அப்போ தான் இது சரிப்பட்டு வரும், நீங்கள் பயந்து பின்வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக போனால் போலீஸ் ஸ்டேஷனில் விடலை. நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம், ஆனால் இதால் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், உன் பொண்ணை கூப்பிட்டு வச்சு கேவலமாக கேட்பாங்க, டிவிலாம் வரும், நியூஸ் பேப்பர்லாம் வரும், அதுக்காக பொண்ணு வாழ்க்கையே பாழாயிடும், வேண்டாம் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போது அந்த வக்கீல் அம்மா என்ன பண்ணுது, அது ஜட்ஜுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுது. ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு எஃப்ஐஆர் போட்டே தீரணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்ட உடனே இப்போ இந்த 3 பேரையும் கொண்டாந்து பிடிச்சிட்டாங்க. 3 பேரும் தான் தெரியுமே, அவங்களுக்கு தான் தெரியும், கொண்டாந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அதில் இந்த 2 பேர் தான் பணக்காரங்க. இந்த வருணும் அருள் மட்டும்தான் பணக்காரங்க. அவன் சேகர் கொஞ்சம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அவனை அடின்னு அடித்து, நான் தான் செய்தேன், நீ ஒத்துக்கோ, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே 40 வயசு ஆளுங்க, சின்ன பசங்கள்லாம் கிடையாது, 40 வயசு ஆளுங்க. அவன் சரி அப்படின்ட்டு அவன் ஒத்துக்கிறான், நான் தான் செய்தேன்னு ஒத்துக்கிறான். இது நடந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க அந்த வக்கீல் மூலமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இவங்க வந்து குழப்பம் பண்ணுவாங்கன்றதுக்காக பாண்டிச்சேரியில் புதுவையில் இருக்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டலில் மாற்றுறாங்க. அப்போது அந்த வக்கீல் சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மக்களுடைய பேர் எடுப்படாது, ஹாஸ்பிட்டல்லையும் மக்களுடைய பேர் எடுப்படாதா
அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. புதுவையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா டாக்டர் ஒரு 2 நாள் பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கிறா, ஒன்றும் பெரிய காயமெல்லாம் இல்லை, மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா, மனசை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவன் கூட்டிகிட்டு இனிமேல் பட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்ட்டு அவன் வேறு தள்ளி ஒரு இடத்துல போய் கடலூர்லேயே தான் அங்கே ஒரு மீன் பிடிக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கிறான். அப்போ இந்த 3 பேரையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க அவங்க யாருன்றது தெரியக்கூடாது. போலீஸ் வீட்டுக்கு ஒரு தடவை வருவாங்க, இதோடு வருவாங்க, ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. ட்ரெஸ்ஸோடு வரும்போது அங்கே இவங்க இருப்பாங்க, அந்த ஜட்ஜு, இவங்க அந்த வக்கீல் இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இது மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வந்து குழந்தைய பார்க்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க போயிடுறாங்க. இது ஆன உடனே இவங்க ஜட்ஜுக்கிட்ட கூடி நிறைய பேர்கிட்ட விசாரித்தாச்சு. ஆனால் கடைசியில் நம்ம விசாரிக்க வேண்டியது அந்த பொண்ணுக்கிட்டேயே தான். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஆளுங்களை காமிக்கக்கூடாது, ஃபோட்டோ வச்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஜட்ஜும் அந்த நீதிபதியும் பிளான் பண்ணி அவங்க ஃபோட்டோ வச்சு காமிக்கிறாங்க. ஃபோட்டோ வச்சு காமிக்கும் போது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுது. ஜட்ஜு ரொம்ப நல்லவர். அவர் தன்னுடைய சீட்லேயே அந்த பொண்ணை உட்கார வச்சு சொல்லுமா அப்படின்றார். நான் அன்றைக்கி கோயில் திருவிழாவா, அன்றைக்கி நான் உண்டியல் விட்டுட்டு வந்துட்டேன்னா, அந்த உண்டியல் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன்னா, அப்போ பக்கத்தில் இருக்கிற அங்கிள் எனக்கு தண்ணி கேட்டாரா, நான் தண்ணியும் உண்டியல் எடுத்துன்னு வெளியில் வந்தேன்னா, அப்போ கூட 2 அங்கிள்ங்க இருந்தாங்க. ஒருத்தர் என் வாயை பொத்தினாங்க, ஒருத்தர் என் காலை பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் மயக்கம் வந்துடுச்சு, அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அது தெளிவாக சொல்லுது. நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேர் தான் இது பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அந்த இந்த அருளுக்கு 15 வருஷம் அவன் இது மாதிரி செய்ததுக்காக 15 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனையும், இன்னொருத்தனுக்கு 10 வருஷமும். சேகர் ஒன்றும் செய்யலை, ஆனால் இதுக்கு உடந்தையாக இருந்ததுக்காக 3 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. 1 மாதம் ஆகுது, இவர் 1 மாதம் கடந்துடுது. 1 மாதம் கடந்த உடனே இவர் வேலும் சக்தியும் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. வேறு வீட்டுக்கு போயிட்டு குழந்தையோட நிம்மதியாக அங்கே கடல் மீன் பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கிறாரு. இன்னும் ஒரு வேலை கூட அமையல, ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஏதோ வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்க அப்பா கூட போய் தன்னுடைய பையன்கிட்ட கேட்பார், பின்னாடி இருக்க நிலத்தை விற்று கொடுன்ட்டு. அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்காக இவர் இப்போ இதுவாக இருந்துருவார். ஒரே 1 மாதம்தான் ஆகும். 1 மாதத்துலேயே அவங்கெல்லாம் ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க. இந்த 2 பேரும், 2 பணக்கார பசங்களும் 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. 15 வருஷம் கொடுத்தவனும் 10 வருஷம் கொடுத்தவனும் 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. ஆள் படையோடு வந்து இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, இவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அந்த வக்கீல்கிட்டே சொல்லி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா பேசுவா. அதுக்காக அவங்களுக்கு டீச்சரால் விடவே முடியல. டீச்சருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கூலில் இவள் படிக்க ஆரம்பிக்கிறா. அன்றைக்கி ஒரு மாங்காய் வந்து வாங்கிறதுக்காக வரும், மாங்காய் பத்தை வாங்கிறதுக்காக வரும்போது நிமிர்ந்து பார்த்தா எல்லோரும் இந்த இவ்வளோ ரேப் பண்ண வந்த 2 பேரும் நிற்கிறாங்க. கூட நிறைய ஆளுங்களை பார்த்துட்டு இவன் மிரண்டு போய் ஓடுறா. இவளை இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு வரத்துக்கே இவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவார். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் அதில் மனசுலேருந்து நீக்கிறதுக்கு, அவளை திரும்பவும் பழைய சூழ்நிலையில் கொண்டாடுறதுக்கு நான் தப்பு செய்துட்டேனாப்பா, நான் எதாவது செய்துட்டேனா அப்படின்ற மாதிரி அது அவங்க அப்பாட்ட கேட்கும். நீ ஒன்றும் செய்யலடா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அப்படியே ஜாலியாக வச்சிருந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது திரும்ப அந்த 2 பேரை பார்த்துட்டோன்னே இது பயந்து ஓடும்போது பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இது வக்கீல்கிட்ட வருவாங்க. அந்த குழந்தைய இவன் என்ன பண்ணா, வேலு அவன் ஃப்ரெண்டு தான் அந்த படகுலாம் ஓட்டுறாங்க இல்லை, மீன் படகு, அதுக்குள்ளே வச்சு அனுப்பிட்டுருப்பான். 1 வாரம் வேண்டான்ட்டு குழந்தைய காணோன்ட்டு இங்கே எல்லாம் தேடின்னு இருப்பாங்க. பேப்பர்லாம் போட்டுருவாங்க, இது மாதிரி பள்ளிச்சந்தை சிறுமி மாயம் அப்படின்ட்டு. அப்போ திரும்பவும் இவங்களை பிடிப்பாங்க. ஏன்னா இவங்களால தானே அந்த பிள்ளைய காணோம். திரும்பவும் இவங்களை பிடிக்கும்போது இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க போது, அப்போ திரும்பவும் இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, இந்த பொண்ணு இவங்க தான் என்னை முறைச்சி பார்த்தாங்க அப்படின்னு ஜட்ஜிக்கிட்ட சொல்லும். நான் விளையாடிட்டு இருந்தேன்னா, மாங்காய் வாங்க வந்தேன்னா, அப்போ நிமிர்ந்து பார்த்தேன்னா இவங்க முறைச்சி பார்த்தாங்களா, நான் ஓடினேன்னா அப்பா என்னை பார்த்தாங்களா, அப்பா எனக்கு எடுத்து படகுல ஏறிக்கிட்டேன்னா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும். உடனே வக்கீல்
சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். இது மாதிரி ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்தது இல்லாமல் திரும்பவும் ஜாமீனில் வந்து அந்த குழந்தைய பயமுறுத்தின காரணத்துக்காக உங்களுக்கு உங்கள் ஜாமீன் தள்ளுபடி செய்தது. உங்களுக்கு இனிமேல் பட்டு எந்த விதமான உத்தரவாதத்துடன் அவங்களுக்கு ஜெயிலில் அனுப்பிட்டாங்க. திரும்பவும் 15 வருஷமும் 10 வருஷமும் போட்டு அவங்க 2 பேரையும் நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா திரும்ப போகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் போய் செந்தில்கிட்ட சொல்லுவாங்க, அட போடா, நீங்கள்லாம் செய்ததெல்லாம் ரொம்ப அதுக்குன்ட்டு ஒரு அளவுக்கு மேலே செய்கிறீங்க. நீங்கள் அவரும் ஒரு பெண் தானே வச்சுட்ருக்காரு, என்னதான் இருந்தாலும் தம்பி குழந்தை தானே, நீங்கள் ரொம்ப அளவுக்கு மீறி செய்கிறீங்க. உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காப்பாற்றிட்டேன். ஆனால் திரும்பவும் ஜெயிலில் இருந்து வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம்ன்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒதுக்கிட்டாரு. பணம் கொடுத்துட்றாரு. அந்த நிலத்தை விற்ற பணத்தை இவர் கொடுத்துட்றாரு, அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் வேலுக்கிட்ட வருவார். டே வேலு, உனக்கு பணம் கொடுத்துட்டான்டா அவங்க அண்ணன் அப்படின்னு. கொண்டு போய் குப்பையில் போடு. சரி, குப்பையில் என்னத்துக்கு போடணும், நான் போய் கோயில் உண்டியில் போட்டேன். கோயில் உண்டிலையா? உள்ளே போய் புளி டப்பாவில் போடுப்பா, பிஸ்னஸ் பண்ணணும், நாமெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இவங்க இந்த பொம்மை இதுதான், அவ்வளோதான். இவங்க 5 பேரும், அம்மா, அப்பா, இவன் வேலு, அவன் மனைவி, அந்த பொம்மை நாயகி 5 பேரும் வேறு பிஸ்னஸ் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. அதே டீ கடையே ஆரம்பித்து சந்தோஷமாக இருப்பாங்க. பெரிய டீ கடையை ஆரம்பிச்சிருவாங்க கடலூரில். இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் பொம்மை நாயகியுடைய கதை சுருக்கம். இது ஒரு வன்முறை கதையான, நான் ரொம்ப அதுக்குள்ளே போகலை, ஒரு கதையாக சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான்.